ஸ்கீம் இந்தியாவே நல்லா ஹெல்பிங் டெண்டன்சியோட நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காலையில் பிரின்சிபல் சார் பார்த்து பேசினேன், இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த கிரெடிட் வந்து கண்டிப்பாக எனக்கு போகாது, யாருக்கு போகும் அப்படின்னா உங்களுக்கு தான் போகும். என்ன விஷயம் அப்படின்னா இந்த சார் சென்ட் ஆடிட்டோரி மையம் நம்ம இதில் பண்ணியிருந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம செடிக்கு வரும், கட்டி தண்ணி ஊற்றி அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. காலையிலேயே கொடுத்து மனதாக அப்ரிஷியேட் பண்ணாரு. முதல்ல அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்எஸ்எஸ் கேம்ப்ல நமக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் என்ன அப்படின்னா, சார் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம காலேஜோட நிறைய நீட்டமாக நம்ம காலேஜோட பயணிக்கிறாரு. சாரோட நேம் வந்து பொன்னரசு சார், கிரீன் பொன்மலை ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நடத்திட்டு நடத்துறது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு ஏகப்பட்ட அளவில் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய நன்மைகள் செய்கிறாரு. நிறைய நம்ம காலேஜ் முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ஆடியோக்கு பேக் சைடு ஒரு குறுக்காடு பார்த்துக்கலாம், பிரின்சிபல் குவார்டர்ஸ்க்கு பேக் சைடில் நம்ம போய் கிளீன் பண்ண போகிறோம். அந்த பேக் சைடில் அந்த குறுக்காடு அமைச்சதே சாரம். அது சாரோட பேர் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஊட்டங்கரையில் பார்த்தீங்கன்னா அந்த பால் டிப்பர் இல்லையா, அதுக்கு பேக் சைடில் ஒரு குறுக்காடு அமைச்சிருக்கிறாரு. இப்போ அதிகமான அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவருடைய பேர் வந்து நம்ம ஊட்டங்கரை சொன்னாங்க ஆயிரக்கணக்கான மரங்கள் சாரோட பேர் சொல்லிட்டு இருக்குது. அது நம்மளுடைய கல்லூரி வளாகத்தினால நூற்றுக்கணக்கான மரங்கள் சாரால் கொடையாக வழங்கப்பட்டு சாரோட கைகளால் நடப்பட்டு இன்னைக்கு வளர்ந்துருக்கு பராமரிக்கிறோம். இன்னைக்கு நம்ம செடி நட போகிறோம். சார் 10 செடிகளோட வந்திருக்காரு. ஒரு தகவல் சொன்னோம், சார் இந்த மாதிரி ஒரு என்எஸ்எஸ் கேம்ப் நடக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு சார் என்ன பண்ணுறாருன்னா பணம் வந்து இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ சார் வந்து ஒரு முறையான வரவேற்பு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரை வரவேற்கிறதுக்காக நம்ம ஒரு கல்வியினுடைய இயற்பியல் துறை விரும்பியாளர் கடதாசன் அவர்களை எப்போது வழங்குகிறோம். கல்லூரியில் செயல்பட்டு வரும் நான்கு நலப்பணியிருக்க 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான சிறப்பு முகாமில் இன்றைய நிகழ்ச்சியாக கிரீன் பொன்மலை ட்ரஸ்ட் அமைப்பிலிருந்து வருகை தரக்கூடிய கூட்டத்தைச் சேர்ந்த திரு பொன்னரசு ஐயா அவர்களை வருகை என கல்லூரியின் சார்பாகவும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு நமது நான்கு நலப்பணி திட்ட முகாம் அலுவலர் திரு சக்திவேல் ஐயா அவர்களையும் வருகை என அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் சுற்றுச்சூழல் சார்ந்த இந்த இனிய நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் ஏற்படும் நன்மைகளை பற்றிய ஆவல் உங்கள் அனைவருக்கும் சுகாதார மாணவர்கள் வருகிறார்கள் என அன்புடன் வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். இப்படி நன்றி. இன்னைக்கு நம்ம கல்லூரியில் வந்து நாளைக்கு ஆண்டுகள் நடைபெறுது. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அந்த ஷெட்யூல்லையும் சார் வந்துருக்காரு. ஸோ அவருக்கு எப்படி நன்றி சார் இருக்கலாம். இன்னைக்கு சார் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்க போறாரு அப்படின்னா சுற்றுச்சூழல் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவார். நமக்கு வந்து சுற்றுச்சூழல் நம்ம எவ்வாறு பாதுகாக்கணும், இந்த பிளாஸ்டிக்னால இருக்கக்கூடிய தீமைகள் என்ன, ஒரு மரம் வளர்க்குறது, ஒரு மரச்செடி எப்படி நம்ம அன்னைக்கு மேக்ல ஒரு இதெல்லாம் போடுவோம், ஞாபகம் இருக்கா, நாட்டெல்லாம் போட தெரியுமா, அதுக்கு கெட்டால் போட்டு கொடுத்தது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே சார் பிற்போக்கு வந்து சார் மறைமுகமாக எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறாரு. யூனிட் காலேஜ் வந்து ஒரு என்எஸ்எஸ் கேம்ப் நடந்தது. சார் நினைச்சா அந்த நிகழ்வு வந்து வேற எங்கோட நடத்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கூட ஒரு கால் பண்ணிட்டு சார் மாதிரி வந்துடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம வந்து சார் வந்து நமக்கு என்ன பண்ணாரு, முதல் மரங்களெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு அந்த செடியெல்லாம் புதுசாக நம்ம செடி கட்டு நேற்று கூட நமக்கு தண்ணி நல்லா போயிருக்கேன். அந்த செடியெல்லாம் பராமரிக்கிறவங்க நல்லா வந்துருக்குது. அதை வந்து நம்மளோட கேம்ப்ல ஒரு அரசு கல்லூரியில் அரசு பள்ளி அரசு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல அதை செய்யணும்னு சொல்லிட்டு மனம் வந்து நமக்கு நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வராரு. அப்படிப்பட்ட சார்களும் அந்த மாதிரி வேலைகள் வந்து
சம்பந்தமாகவும் நிறைய பேர் விவசாயம் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட்ல வருவீங்க. உங்களுக்கு விவசாயத்துல ஒரு பயிரை வளர்க்கும் போது என்ன மாதிரியான சிக்கல்கள் எதிர்கொள்றீங்க, அது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியலன்னா கூட நீங்க சாரை கண்டிப்பாக சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இந்த வகையில நம்ம இயற்கை சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய மிக பரந்த அறிவை அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் கல்வி மூலமாக வச்சிருக்காரு. அவருடைய அனுபவத்தை நீங்களாம் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும். இந்த செஷனை வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து கூறி ஸோ இப்போது சாரை பேச வைக்கிறேன். விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய கல்லூரியுடைய முதல்வர் ஐயா விஜயன் சார் அவர்களுக்கும் மற்றும் உங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற எந்த நேரத்தில் என்ன வேலைகள் செய்யணும், மரம் நடுற நேரத்தில் மரம் நடணும், இன்னைக்கு யாராவது ஸ்பீச் வந்தாங்கன்னா அவங்கள விட்டு கவனிக்கிறது, எந்த மாதிரி விஷயங்கள் சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும், இந்த என்எஸ்எஸ்னுடைய நம்ம சார் சக்தி சார் அவர்கள் உங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். இப்போ சார் சொல்ற சுற்றுச்சூழல் சம்பந்தமாக பேச போறேன். அது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். அதனால நல்லா பெருசா உட்காருங்க. சில பேர் எப்படி தெரியுமா, ஒரு பேச்சு கவனிக்கிறாங்கன்னா இப்படி உட்காருறது, இப்படி உட்காந்து பார்க்கறாங்க, நல்லா உட்காருங்க. ஒரு இந்த கைத்தட்டல் ஒரு பயிற்சி தெரியுமா உங்களுக்கு? கைத்தட்டல் பயிற்சி 1 2 3 தட்டும் போது 1 2 3 1 2 3 1 2 3 அப்படி தட்டணும். அதாவது தட்டாம தட்டு பார்ப்போம். சும்மா ஒரு பெஸ்டான ஆக்டிவிட்டி தான். இப்போ சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இப்போ சார் எல்லாமே அறிமுகப்படுத்தினாங்க. என்னுடைய பேர் வந்து பொன்னரசு, கிரீன் பொன்முனை ட்ரஸ்டுடைய நிறுவனர். கிட்டத்தட்ட நம்ம வந்து லட்சத்துக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறோம். மரக்கன்றுகள் 14 குறுங்காடுகள் வந்து நம்ம வச்சிருக்கோம். இதுவரைக்கும் வந்து 90,000 மரக்கன்றுகள் வந்து எல்லாரும் கொடுத்துருக்கிறோம். 14 குறுங்காடுகள் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுவரைக்குமே நம்ம சார் சொன்ன மாதிரி இங்கேயும் நம்ம பாலிடெக்னிக் கல்லூரி ஒரு 3 குறுங்காடுகள் உருவாக்கியிருக்கிறோம். யூனிக் காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக், இந்த ஸ்டேடியம், இந்த மாதிரி பல இடத்துல வந்து 14 குறுங்காடுகள் வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அன்னதான திட்டம், ரத்த தான முகாம், மரபு சார்ந்த பயிற்சிகள், தாய்மார்களுக்கு இந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து பிரெட்டு கொடுக்கறது, திடக்கழிவு மேலாண்மை திட்டம், இந்த போன்ற செயலாக்கம் எல்லாமே வந்து கிரீன் பொன்முனை ட்ரஸ்ட் சார்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அது நம்ம பண விதைகள் வருஷம் வந்து பண விதைகள் வந்து அதிகமான கலைக்கல்லூரி மூலியமாகவும், நீங்க கூட ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த செட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 2000 பண விதைகள் வந்து நம்ம நடத்தோம். ஆனால் வருடம் வந்து அதிகமான கலைக்கல்லூரி வந்து இது வித்யாபதி கலைக்கல்லூரி இணைந்து வருஷத்துக்கு வந்து 10,000 பண விதைகள் வந்து நம்மளுடைய ஏரிகளை சுற்றி நட்டுட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சேவைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இலக்கு வந்து ஒரு 2 கோடி பணம் நடக்கும். 2 கோடி பணம். ஏன்னா சின்னதாக தான் இருக்கும், நம்மளுடைய 10,000 கம்மியாக இருக்கும். ஒரு அடி எடுத்து வச்சது அது வெற்றி தான். அதனால அந்த வெற்றி நோக்கி நம்ம பயணித்து கொண்டு தான் இருக்கோம். பனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய பாரம்பரியமான மரம் எது? பனை மரம். இது வந்து அழிவு விளிம்பில் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம 1947 பார்த்தீங்கன்னா 10 கோடி பனை மரங்கள் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி மரம் தான். இப்போ அது கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சத்து நிறைந்த பொருள் தான். இது பனை மரம். பனை மரம் வந்து தண்ணியை வந்து ஒரு நல்ல ஒரு பலமான மரமாக இருந்தால் ஒரு 2 டன் தண்ணீர் வந்து சேமிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இது என்ன பண்ணுது? இந்த பனை மரம் மேலே வந்து அந்த பாலத்தை வந்து பார்த்தீங்களா, பாலத்தை வந்து அதை கட் பண்ணோம்னா அந்த தண்ணி ஒழுங்கு பாருங்க, அதை சேகரித்து வைப்பாங்க. அது ஒரு பானம், சிறந்த பானம். அது வந்து தெருநீர்னு சொல்லுவாங்க, கல்லாவும் பயன்படுத்துறாங்க. அந்த பானையில் வந்து சுண்ணாம்பு வந்து தடவிட்டாங்கன்னா அது வந்து அந்த தெருநீர் சொல்லுவோம். சுண்ணாம்பு தடவுனா அந்த கல் பானம்னு சொல்லுவோம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது அந்த வந்து பனை மரம். ஆகையா இங்க பாருங்க, ஐயா
ஐயா அவர்கள் இந்த வெல்ஃபேர் ட்ரஸ்டினுடைய நிறுவனர் ராமனையா அவருக்கு ஒரு பலத்த கைதொடர். சஞ்சீவ் பிளஸ் அண்ணாமலை சார் அவர்களை வருகிறவர்கள் என கல்லூரி சார் பார்த்தீங்கன்னா சிறந்த பாடல் சுற்றுச்சூழல் சம்பந்தமானவங்கெல்லாம் சிறப்பாக மகிழ்விப்பார்கள். சுற்றுச்சூழல் சம்பந்தமான பாடல்களை உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும். சார் சிறப்பாக சுற்றுச்சூழல் சம்பந்தமான நிறைய சுற்றுச்சூழல் கல்வி சார்ந்த விஷயங்கள் நிறைய செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இப்போ இந்த பனை மரம் இப்போ அந்த தெலுங்கு வரும். அடுத்தது அந்த பானக்கல் அதை விட்டுட்டா என்ன ஆகுது? பனை நுங்கு என்ன ஆகுது? அதை விட்டுட்டாங்கன்னா அடுத்தது என்ன ஆகுது? பனை நுங்கா மாதிரி அந்த பனை நுங்க அடுத்தது அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த பனை அந்த இதுல அந்த தெலுங்கு நீர்லாம் வருது இல்லையா? அந்த தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பனக்கற்கண்டு இது எல்லாமே வந்து தயார் பண்ணலாம். அடுத்தது நுங்கு உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. நீங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இனிமேலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நுங்கு வெட்டி எல்லாம் வியாபாரம் பண்ணலாம் இருக்கும். இதில் வந்து நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இதில் இன்வால்வ் ஆகிறோம். இப்போ அந்த கருப்பட்டி பார்த்தீங்கன்னா உருண்டையாக தான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டையாக அந்த பாக்கு எடுத்து அந்த புளியில் போட்டு அதை காய வச்சு அதை வந்து உடனே கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் சர்க்கரை எப்படி பயன்படுத்தும்? சர்க்கரை ஸ்பூனில் போட்டு சின்ன வயசுலேருந்தே பண்ணுற மாதிரி இப்போ சின்ன தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த பணம் அந்த கட்டியாக இருக்கிறத தூள் பண்ணி வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ணி அவ்வளோ சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு எதுனா தண்ணி தேவைப்படுதா? எதுவுமே கிடையாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு அந்த மார்க்கெட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சு இப்போ எல்லாமே அதில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த பணம் நுங்கு சொல்லும். பணம் நுங்குக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? பணப்பழம். பணப்பழமும் அதிலே வந்து பணப்பழம் கரைசலாகவும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம இயற்கை சார்ந்த விஷயத்துக்கு பணப்பழம் கரைசலாகவும் பயன்படுத்துகிறாங்க. அது அந்த விட்டுட்டா அடுத்தது வந்து நம்ம ஏரிக்கு இதெல்லாம் போட்டோம்னா பணம் மரம். இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கொடுக்குது? பயனுள்ளதாக தான் இருக்கிறது. அதனால் நாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பனை மரங்களை கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இல்லை நீங்களே கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது ஏற்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய எல்லாம் பார்த்து விழுந்துருக்கு. ஒன்று சும்மா ஒன்று அதுக்கு செலவெல்லாம் பண்ணுறது சும்மா வெட்டுறோம் அப்படியே பணம் போடுறோம் அது வந்துடும். இப்போ மற்ற மரம் நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி விடணும். மற்ற மரம் பாதுகாக்கணும், தண்ணி விடணும். இது என்ன பண்ணோம்னா சும்மா புளி எடுத்து போட்டாவே போதும். அது என்ன பண்ணா அது வேர் வந்து உள்ள சீக்கிரமாக வளராது. அப்படியே வேர் வந்து உள்ள போகும் நேரமா அது வெளியே வர்றதுக்கே 6 மாசம். அதுக்கு எந்த விதமான விலங்குகள் வந்து சாப்பிடாம அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து முன்னெடுத்து வந்து செல்லலாம். அந்த பனை மரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வருஷத்துக்கு வந்து 10,000 பனைகள் வந்து நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த குப்பை சம்பந்தமாக ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். திடக்கழிவு அப்படின்னா ஒரு பொருள் தூக்கி வீசப்பட்ட ஒதுக்கப்பட்ட கழிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் வந்து திடக்கழிவு. இப்போ வீட்டில் குப்பை இருக்கு. என்ன பண்ணுறோம்? தூக்கி வெளியே போட்டுருவோம். இல்லை வெளியே ஓரமாக போட்டுருவோம், குப்பை தூக்கில் போட்டுருவோம். அதை என்ன பண்ணுறோம்? அந்த திடக்கழிவுனா 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து மக்கும் குப்பை, இன்னொன்று மக்காத குப்பை, இன்னொன்று மறுசுழற்சி குப்பை. இந்த மக்கும் குப்பை அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாமே தெரியும். ஒரு கைப்பற்றல் கொடுத்துடலாமா? எப்படி இந்த மக்கும் குப்பை அப்படின்னா நம்ம சாப்பாடு வேஸ்ட் வருதுல்ல, சிக்கன் வேஸ்ட்டு, மட்டன் வேஸ்ட்டு, அப்புறம் மரத்தினுடைய கழிவுகள், பழத்தோல்கள், இது எல்லாமே வந்து மக்கும் குப்பை. இந்த மக்கும் குப்பையிலிருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கை உரம், மண்புழு உரம் வந்து தயாரிக்கும். அது விண்ட்ரோ ப்ராசஸ். இப்போ நம்ம டவுன் பஞ்சாயத்து ஊராட்சியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். விண்ட்ரோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மக்கும் குப்பையில் ஒரு பேரூராட்சியில் ஒரு 20 பேர் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா
20 பேர் வேலை செய்யறாங்கன்னா வீடு வீடாக போவார். டோர் டு டோர் கலெக்ஷன் சொல்லுவோம். வீடு வீடாக போகும்போது அந்த ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு வேலை செய்யறவங்க, இப்ப நீங்க வினோதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? பச்சை கலர் டப்பா மக்கும் குப்பை, இன்னொன்று வெள்ளை கலர்ல இருக்கிறது மறுசுழற்சி குப்பை. இதை பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? நீங்க நிறைய விளம்பரத்துல நிறைய நீங்க செல்லுல பார்க்கும்போதே தெரியும். இப்போ வீடு வீடாக போகும்போது அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, மக்கும் குப்பை, சாப்பாடு வேஸ்ட், சிக்கன் வேஸ்ட், மட்டன் வேஸ்ட், இலை தூள், டீ தூள், காபி தூள், இது எல்லாமே என்னது மக்கும் குப்பை. தனியாக வந்து சேகரிப்பாங்க. அதை சேகரித்து இடம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செகண்டரி கலெக்ஷன் மூலமா வளமீட்பு பூங்கா பேரூர் வச்சு தனியாக இடம் கொடுத்துருவாங்க. வளமீட்பு பூங்கானா இந்த வேஸ்ட்டை வளம் மீட்கிறது. இப்போ நீங்க கொடுக்குற குப்பை தான் அதை என்ன பண்றாங்க, இயற்கை உரம் மண்புழு உரமா ப்ராசஸ் பண்றோம். வேஸ்ட் தானே, அதை வந்து என்ன பண்றோம் விண்ட்ரோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். விண்ட்ரோனா காற்று அடுக்கு முறை. இந்த வைக்கோல் போர்லாம் பார்த்துக்கிறீங்களா? போடும்போது வைக்கோல் போர்லாம் இந்த ஷேப் வரும். அந்த ஷேப்பு தான் விண்ட்ரோ ப்ராசஸ் போடுவோம். ஒரு லென்த் வந்து 8 அடி, அகலம் வந்து 5 அடி, உயரம் வந்து 5 அடி தான். இந்த போட்டு 60 நாள் ஒரு 30 நாள் வந்து மாற்றி மாற்றி ரொட்டேஷன் பண்ணி போடுவோம். 60 நாள்ல இயற்கை உரம் தயாராகும். இது எதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ கால சூழ்நிலைக்கு இப்ப எல்லாமே வந்து ரசாயனமா மாறிடுச்சு. ஆமாம், இப்போ எல்லாமே என்னாச்சு ரசாயனமாக மாறிக்கொண்டிருக்குது. இப்போ விவசாயம் நமக்கு தெரியும் என்னாச்சு, எல்லாமே வந்து பொட்டாசியம், யூரியா, டிஏபி எல்லாத்துக்கும் போறோமா. இந்த ரசாயன மாற்றத்தால பல்வேறு விதமான பல்வேறு பிரச்சனைகள், நோய்கள் வந்துச்சு. சின்ன வயசுலேயே நமக்கு என்ன நோய், எல்லாமே நோய்கள் வந்துடும். அதற்கு மாற்றம் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இயற்கை உரம் மண்புழு உரம் வந்து தயார் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? இது இயற்கை உரம் மண்புழு உரம். இப்போ இந்த இயற்கை உரத்தை போடும்போது மண்ணில் போடும்போது கரிமச்சத்தினுடைய அளவு அதிகரிக்கும். இப்போ இந்த கரிமச்சத்தினுடைய அளவு வந்து குறைஞ்சிருச்சு. 2% 3%. நீ எவ்வளவுதான் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கருக்கு ஒரே ஒரு மூட்டை யூரியா அப்படிதான் போடுவாங்க. ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர். இப்போதான் அந்த நெல் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் போடும்போது ஒரு யூரியா அடிச்சு விடுவாங்க, டிஏபி போடுவாங்க. மறுபடியும் அந்த பயிர் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு யூரியா டிஏபி இது மாதிரி போடுவாங்க. மறுபடியும் மருந்து அடிப்பாங்க. போட்ட வரைக்கும் பயிர் அறுவடை செய்யறதுக்கு 3-4 தடவை போடுவாங்க. அப்போ ஒரே தடவை போடுவாங்க. இதனுடைய அதிகரிச்சிருச்சு, யூரியாவுடைய மோகம் அதிகரிச்சு. அதை வந்து மாற்றப்பட்டோம். அதுக்காக என்ன பண்ணிருக்கிறோம், மாற்றப்பட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்கு ஐயா நம்மால் வந்து சொல்வாரு, பெரிய புரட்சி. இது வந்து பெரிய கார்பரேட் அவர் எடுத்த புரட்சி தான் இன்னைக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் இப்போ நாங்கள் வந்து போற இடத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். நீங்க ஐயா நம்மாழ்வாரை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. எனக்கும் தெரியாது, நானும் உங்களை மாதிரி படிக்கும் போது ஏதோ சும்மா இப்படிதான் இருக்கும்போது ஒரு தடவை சும்மா ஃப்ரெண்டு தான் சொன்னாரு, நல்லா பேசுறாரு, இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா சொல்றாருன்னு தான் அவரு பார்த்து தான் எளிய புரிஞ்சது. ஏன்னா இப்படிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு இயற்கையோடு ஒன்றிலிருந்து தற்சார்போடு இருந்தவர்கள் மாறிக்கொண்டு விட்டார்கள். இப்ப என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா மாடு இருக்கும், நாட்டு மாடு இருக்கும், இல்லை ஆடு வளர்ப்பாங்க. ஆடு மாடு இருக்கும், பட்டி இருக்கும், பட்டிக்குள்ள சாணம் பூமி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, பயிர் செய்வாங்க. பயிர் செஞ்சு எந்த விதமான மருந்து எதுவுமே தெரிய மாட்டாங்க. எல்லாம் இயற்கை முறையில் தான் பண்ணுவாங்க. மாடு அந்த வளத்திலே வந்து நல்லா பயிர்கள் நல்லா ஆரோக்கியமாக வளரும். அப்புறம் அப்படியே அறுவடை பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ரசாயன மாற்றம், இந்த கார்பரேட்னால விவசாயிகள் ஒவ்வொன்றுக்கும் விலை கொடுத்து வாங்காத தற்சார்பு வந்து கட்டாயிடுச்சு. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளே வந்து முன்னெடுக்கணும். உங்க வீட்டில் இடம் இருக்கு அப்படின்னா, இப்போ விவசாயம் பண்றீங்க, இல்லை வீட்டிலே இடம் இருக்குன்னா நீங்களே வந்து இலைகள் இருக்கு, நம்ம சாப்பாடு சிக்கன் வேஸ்ட், சாப்பாடு வேஸ்ட், பழத்தூள், வெங்காயத்தூள் இதெல்லாம் வந்துட்டு அதுலேயே நீங்கள் வந்து இயற்கை வரணும்னா ஒரு செடிகளுக்கு வந்து போடலாம். அது வந்து இயற்கையாக கொடுக்கக்கூடிய மலரோ கனிகளோ கொடுக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னெடுத்து வந்து செய்யணும். இப்போ ஐயா நம்மால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தண்ணீரை பூமியில தேடாத, வானத்துல இருந்து வரதை வரும். அதுக்கு உதாரணம் சொல்லுவார், அதிகமான மரக்கன்றுகளை வந்து நட வேண்டும்,
அதிகமாக மரக்கன்று நட்டால் மழை மேகங்களை ஈர்க்கும், மழை நீர் பொழியும், அந்த பூமி வந்து செழிப்பாக இருக்கும் அப்படின்ற கருத்துல நமக்கு ஐயா அவர்கள் வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்றாரு. இப்போ சாதாரணமாக சொல்றாரு. இப்போ நம்ம புளிய மரம் இருக்கு, ரோட்டோரம் புளிய மரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து பனை மரம் இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து மருந்து தெளிக்கிறோமா? இப்போ இதுக்கெல்லாம் மருந்து தெளிக்கிறோமா? அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? சூரிய வெப்பம் படுது, அதே ஒளிச்சேர்க்கை படுது, அதே வந்து உணவு கொடுக்குது. வேப்ப மரம், வேப்ப காய்கறி, இன்னைக்கு வேப்ப புண்ணாக்கு தான் நிறைய மார்க்கெட்டிங் கொண்டு புண்ணாக்கு வேப்பெல்லாம் இன்னைக்கு சரியான டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த வேப்பங்காய், அப்புறம் இந்த புளிய மரம், இதெல்லாம் வந்து எந்த விதமான உரங்கள்லாம் போறதில்ல, தானாவே வருது. அப்ப ஏன் இதுக்கு மட்டும் போறாங்கன்னு கேட்பாங்க. மரபு சார்ந்த நம்மளுடைய இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அரிசிலாம் வந்து 739 5020 பொன்னி, இதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பாரம்பரிய ரகங்கள் வந்து நம்ம குறைத்திருக்கோம். மாப்பிள்ளை சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா, யானை கவுனி, கருப்புவை, இந்த மாதிரி பல்வேறு விதமான இயற்கையான பாரம்பரிய நெல்கள் ஒவ்வொன்றும் மூலிகை தான். இதெல்லாம் வந்து நம்ம நீங்க எல்லாம் நெட்டில் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு அவ்வளவு அற்புதமாக ஐயா சொல்லி கொடுத்ததுனால பல பேர் வந்து நிறைய நம்மாளர்கள் வந்து உருவாக்கி கொடுத்துதான் இருக்கிறாங்க. அதனால இன்னொன்று சொல்வார், இப்போ நம்மளுக்கு முக்கியமான மலைப்பகுதி எது? ரெண்டு, வடகிழக்கு தென்மேற்கு. இப்போ இந்த பருவமலையில மலை ரெண்டு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ரெண்டு மலை பிரதேசம் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. இது பாருங்க எப்படி வந்து இதெல்லாம் வந்து கார்பரேட்டா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 5000 அடி இந்த ஒவ்வொரு மலையும் நம்மளுக்கு வந்து ஒரு பொக்கிஷமான பூமி. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமைப்பு வேற எந்த நாட்டுதான் இருக்கா? எங்கேயுமே கிடையாது. நம்மளுக்கு அந்த ஒரு கொடை இருக்கு. இதை எப்படிலாம் மாற்றிட்டாங்க அப்படின்னா, கீழே புல் இருக்கும், மலைகள், மரம், ஒரு 300 அடி 400 அடி போன ஒவ்வொரு மரங்களாக இருக்கும். இது போகும்பொழுது மேலே இருக்கக்கூடிய மரங்கள் என்ன பண்ணும்? மலை மேகங்களை ஈர்க்கும். என்ன பண்ணும்? மலை அப்படியே பொழியும். அப்படியே மழை பொழிஞ்சோடனே அப்படியே ஆற போயிடும். ஒவ்வொரு அடுக்கா அந்த மரம் மேற்கொண்டு ஒவ்வொரு மரத்தை உருவாகி அடுத்த மரம் அடுத்தது அப்படியே புல்வெளிகள் இருக்கும். புல்வெளிகள் எல்லாம் நிரம்பி வழியும். புல்வெளிகளும் தண்ணீரை தேக்க வச்சு கொள்ளும். கொஞ்சமா சப்ளை பண்ணும் கீழே. அதுதான் நீரோட இடம். அதை என்ன பண்ணிட்டாங்க நம்ம கார்பரேட்லாம், நம்ம ஆங்கிலேயர் வந்த காலத்தில் வந்து இருக்கக்கூடிய மலைகள்லாம் அங்கே போயிட்டே இருக்கு. இந்த திடீர்னு நம்ம விசிட் வரும்போது அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய பூமியெல்லாம் பார்த்த உடனே, நம்மளுடைய இடத்தெல்லாம் பார்த்த உடனே, இவ்வளோ அற்புதமான இடங்கள் இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் வெட்டி இந்த எஸ்டேட்லாம் மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அந்த விளைவுலாம் நம்மளுக்கு வந்து மழையே குறைஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய புயல், ஏதாவது என்ன புயல் அடித்தாதான் மழை உண்டு. அந்த மாதிரி திடீர்னு வரும் வெள்ளம் வரும், திடீர்னு பார்த்தா வெயில் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் ஐயா நம்மால் சொல்லுவார், இனி வரும் காலங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி புயல் வெள்ளம்லாம் மழை தான் வரும் அப்படின்னு. அதனால இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, என்ன பண்ணணும்? மரக்கன்றுகளை அதிகமாக நட வேண்டும். என்ன பண்ணணும்? மரக்கன்றுகளை அதிகமாக நட வேண்டும். இயற்கை சார்ந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு உருவாக்க வேண்டும். இப்போ நம்ம இயற்கை உரத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இயற்கை உரம் சொன்ன இந்த ரசாயனங்கள் மாற்றாக நம்ம இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தும் பொழுது மண் வளமும் நல்லா இருக்கும், நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் இயற்கை உரம், மண்புழு உரம் ப்ராசஸ் பண்ணுறது. அப்புறம் அந்த மண்புழு உரம் எப்படி தயார்படுத்து அப்படின்னா, முக்கியமான 3 சத்துக்களை கொடுக்கக்கூடியது மண்புழு உரம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இதை என்ன பண்றோம்னா, அங்க நம்ம மைக்ரோ கம்போஸ்ட் சேர்த்து சொல்ற ஆர்ஆர்பி வளம் மீட்பு போமால அதை சேகரிச்சு அது ஒரு அடுக்கடுக்கா நம்ம சொல்றோம். இருக்கக்கூடிய வேஸ்ட் ஒரு அடுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காய்கறி கழிவுகள், அப்புறம் மக்கிறத போட்டு மண்புழு விட்டோம்னா மண்புழு எல்லாரும் என்ன பண்ணணும்? சாப்பிட்டுட்டே இருக்கும். அது கொடுக்கக்கூடிய எச்சம் தான் மண்புழு உரம்னு சொல்றோம். அந்த திப்பே இருக்கிற மண்புழு உரம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உலகத்திலே தலை சிறந்த உரம் இந்த மண்புழு உரம். இது வந்து தயார் பண்ணுறோம்.
அடுத்தது இன்னொன்று, நம்ம எலுமிச்சந்தோடு தெரியல, எலுமிச்சந்தோடு முட்டை ஓடு, முட்டை ஓடுக்கும் இப்போ தொழில் முனைவோர்கள்லாம் நிறைய பேர் அதை டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கு முட்டை ஓடுல. அதை இடிச்சு பவுடர் பண்ணி, ரோஜா செடி இருக்குல்ல, ரோஜா செடி போடும்போது அந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வளரும். அதை வந்து நாங்கள் இடிச்சு பவுடரா பண்ணுவோம். அந்த முட்டை இது சாத்தி ஒரு விளம்பரத்தில் நீங்க பார்ப்பீங்க, அப்படி போயிட்டு வந்துச்சுன்னா படிச்சு நான் ஆமாவே இல்லை, ஒரு விளம்பரம் மீன்பார் அப்படி காமிச்சாங்க, நம்ம போயிட்டு வந்துருச்சுன்னா அது அப்படி படிச்சு அந்த மாதிரி இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த எலுமிச்சை பழம் அந்த வேஸ்ட்டும் அந்த சாத்துக்குடியும் தனியாக சேகரித்து வச்சு தனியாக வச்சு அதை வந்து காய வச்சு பவுடரா பண்ணி இந்த மாதிரி பாத்திரம் விளக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுக்குறோம். இதை வந்து வேஸ்ட்டை எப்படிலாம் வந்து பயன்படுத்தணும்னு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது மக்கும் குப்பையிலேருந்து சொல்லிட்டேன், என்னன்னா இயற்கை உரம் பண்ணுறது எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டேன். இந்த மறுசுழற்சி குப்பை, மறுசுழற்சி குப்பைன்னு என்னன்னு தெரியுமா? வெரி குட். வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் கேரி பேக்கு, வாட்டர் பாட்டில், அப்புறம் பிபி அட்டைகள், அப்புறம் இரும்பு, தகரம், கண்ணாடி பாட்டில், இது எல்லாமே வந்து என்னன்னா மறுசுழற்சி குப்பை. சரிங்களா? கேரி பேக்கு, கேரி பேக்லேயே விதவிதமான கேரி பேக்லாம் இருக்குல்ல, கைத்தட்டல் பயிற்சி கொடுத்தவங்க தம்பி கொஞ்சம் எழுப்பா, என்ன சொல்றது இந்த லாஸ்ட் எழுப்பா சொல்லுங்க. சொல்லாது கைத்தட்டு கொடுத்துருமா, கைத்தட்டு கொடுத்து கைத்தட்டு கொடுத்து இப்போ இந்த மறுசுழற்சி குப்பை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நம்ம பெட் பாட்டில், கேரி பேக்கு, அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி, அப்புறம் வந்து இரும்பு, இது பிளாஸ்டிக் கேரி பேக்லேயே டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்களே பார்த்துருப்பீங்க, வெள்ளை கலர் கவர், மஞ்சள் கலர் கவர், இது எல்லாமே. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கில் ரெண்டு விஷயம். ஒன்று, பிளாஸ்டிக் கேரி பேக்கில் கருப்பு, மஞ்சள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாக வந்து சேகரம் பண்ணுவோம். இன்னொன்று அந்த குர்குரே கவர்னு சொல்லுவோம். இந்த பிஸ்கெட் கவர், இந்த குர்குரே கவர் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக சேகரம் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கில் வந்து அரைச்சி, இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து அரைச்சி தூளாக்கி இந்த கருப்பு கலர் ஓஸ்லாம் வருதுல்ல, இப்போ இருக்கக்கூடிய இந்த கருப்பு கலர் ஓஸ்லாம் மூலப்பொருளாக பயன்படுத்துது அந்த பிளாஸ்டிக் கேரி. இன்னொன்று அந்த குர்குரே கவர் சொன்ன பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுறோம்னா அதை அரைச்சி தூள் பண்ணி ரோட் போகிறதுக்கு பயன்படுத்துறாங்க. ரோடு இப்போ இந்த பிளாஸ்டிக் கவர் அரைச்சி தூள் பண்ணி ரோட் போட்டோம்னா நம்ம இருக்கக்கூடிய ரோடு சாதா ரோடுக்கும் இந்த பிளாஸ்டிக் கவர் போடுறதுக்கு நிறைய வித்தியாசம். அது பிளாஸ்டிக் கவரோட சேர்த்து போடும்போது அதனுடைய ஆயுள் காலம் 2 வருஷமாக வரும். இது சாதா போடும்போது ஒரே வருஷம் தான் வரும். இப்போ நம்ம பிளாஸ்டிக் கவரே குறைச்ச மாதிரி ஆச்சு, ஒரு ரோடு போட்ட மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொன்று இந்த பிபி அட்டை, பிபி அட்டை அப்படின்னா இந்த கேக் மேலாட்ட வர கேக்கு, இந்த சின்ன சின்ன அட்டைகள், இதெல்லாம் வந்து தனியாக சேகரம் பண்ணி அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடியது ரொம்ப மோசமானது எதுன்னா, இருக்கிறதுலே ஆபத்தானது இந்த பிளாஸ்டிக் கேக் தான். அதை மக்குவதற்கு கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா 1000 வருஷம் ஆகுது. இப்போ 1000 வருஷம் ஆகுது. அது வந்து நிலத்தடி நீர்ல போட்டாலும் ஆபத்து. இப்போ நிலத்து எங்கேயோ கீழே போட்டாலும் ஒரு ஏரி கரையில் போட்டாலும் என்ன பண்ணுது, அப்படியே இருக்கும், ஆபத்தானது. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு நிலத்துலையோ ஒரு ஏரி கரையில் வந்து சுத்தமாக ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சுன்னா, மழைக்காலங்களில் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணீரை உள்வாங்குமா, தண்ணீரை உள்வாங்கவே வரும், அப்படியே ஆவையாக போயிடும். இது ஒரு தடையாக. இப்போ எரிக்கும் போது எரிச்சா டயாக்சின் என்ற ஒரு நச்சு வாயு காற்றுல கலந்து ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, கேன்சர், காலரா, டைபாய்டு போன்ற பல்வேறு விதமான நோய்களை வந்து உருவாகும்.
அதனால எரிச்சாலும் பிரச்சனை, நிலத்தடி நீர்ல போட்டாலும் பிரச்சனை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்கு மாற்றாக வந்து நம்ம எதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, துணிப்பையை பயன்படுத்த வேண்டும். சார் நீங்க சொல்றீங்க எதை பார்த்தாலும் பிளாஸ்டிக், எது பார்த்தாலும் பிளாஸ்டிக், நாங்கள் என்ன எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா மாற்றலாம். இது சின்ன விஷயம் தான். நீங்க கடைக்கு போறீங்க, கடைக்கு போகும்போது அங்க கொடுக்குற பிளாஸ்டிக் கேரி பேக் வாங்காத துணிப்பை எடுத்துட்டு போனீங்கன்னா டெய்லியும் ஒரு நாளைக்கு போறீங்கன்னா 30 நாள் 30 கேரி பேக் போயிருந்த ஒரு துணிப்பை இருந்துச்சுன்னா துணிப்பை எடுத்துட்டு போகும்போது டெய்லியும் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு போனா 30, வருஷத்துக்கு 365 கேரி பேக். அப்ப எவ்வளவு குறைக்கலாம்ன்றத பாருங்க. நம்ம அதில் குறைச்சோம்னா ஒரு மாற்றங்கள் வைக்கும், சுற்றுப்புற சூழலுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும். இப்போ 1% தான் பிளாஸ்டிக்கை வந்து மறுசுழற்சி பண்றாங்க. நீங்களாம் எங்க போகுது, எல்லாம் கடவுள் தான் பண்றாங்க, எல்லாம் அங்கே கழிவுநீரை மொத்தமாக போய் டம் கணக்கில் பண்றாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து இந்தியாவுடைய கடலை தான் வந்து உபயோகப்படுறாங்க. இதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாற்றங்களை செய்ய வேண்டும்னா, மாற்றம் எங்கிருந்து வரணும் அப்படின்னா, எங்கிருந்து வரணும் மாற்றம்? மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும்? நம்மிடம் இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம மாறி இருக்கும். அதனால கடைக்கு போகும்போதோ எங்க போனாலும் எதையும் பயன்படுத்த வேண்டும்? துணிப்பையை பயன்படுத்தணும். சும்மா இருக்கிற முட்டை இது கறிக்கடைலாம் வந்து விளக்கம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, 1 கிலோ ஒரு சிக்கனோ மட்டனோ வாங்கும்போது 4 முட்டை ஃப்ரீ. 4 முட்டை ஃப்ரீ எதுக்காக அப்படின்னா, யாரெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கேரி பேக் வாங்காம நீங்களே பாத்திரம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா 4 முட்டை ஃப்ரீ. 1 கிலோ வாங்கிக்கலாம் காசு. நீங்க பிளாஸ்டிக் கேரி பேக் வாங்காம யாரெல்லாம் சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி வந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து முட்டை ஃப்ரீன்னு சொல்லிட்டு படிக்காதவர்களே இவங்க வந்து சமூகம் சார்ந்த அக்கறையோடு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் மாற்ற வேண்டும். அதனால முடிஞ்சவங்க என்ன பண்ணலாம்? துணிப்பையை எடுத்துட்டு போறோம். சரிங்களா? செய்வீங்களா? சரி. இப்போ அடுத்த விஷயம் மரம். முக்கியமான 3 விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றேன். பிளாஸ்டிக் கேரி பேக் ரொம்ப ஆபத்தானது எதுன்னா இந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் கேரி பேக் தான். நீங்க பார்த்துக்கீங்க, சிக்கன் கடைக்கு எல்லாம் பயன்படுத்துறீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிக்கனும் மட்டனும் போட்டு கொடுக்கும்போது அந்த ரசாயன கலவையோட கலந்து அந்த சிக்கனும் மட்டனும் நீங்க சாப்பிடும்போது பல்வேறு விதமான உடல் பிரச்சனைகள், உடல் உபாதைகள்லாம் ஏற்படும். அதனால தயவு செய்து அந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கை வாங்காதீங்க, சில்வர் பாத்திரத்தில் வாங்குங்க. சரிங்களா? அதே மாதிரி டீ குடிக்கிறீங்களா, டீ குடிக்கும் போது கப்பில் வந்து குடிக்காதீங்க. சரிங்களா? நீங்களே வந்து டம்ளர்ல கூட குடிக்க சொல்லி குடிங்க. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மிடம் இருந்து தான் தொடங்க வேண்டும். சரிங்களா? ஒரு பையன் சொல்லுவோம், தம்பி நீ வா. சொல்றத சொல்லுங்க. ஒரு சின்ன பையன் சொல்லுங்க. சின்ன பையன் மூக்கு மேல ஈ உக்காந்துட்டான். கையை எடுத்து அடிக்கும் போது பறந்து போயிருச்சான். சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு சின்ன பையன் மூக்கு மேல ஈ உக்காந்துச்சான். ஒரு சின்ன பையன் மூக்கு மேல ஈ உக்காந்துச்சான். அதை அடிச்ச உடனே பறந்து போயிருச்சான். அப்படியே சொல்றீங்களா? அப்படியே நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஒரு சின்ன பையன் சொல்லுங்க. ஒரு சின்ன பையன் மூக்கு மேல ஈ உக்காந்துச்சான். அதை அடிச்ச உடனே பறந்து போயிருச்சான். ஒரு சின்ன பையன் மூக்கு மேல ஈ உக்காந்துச்சான். அதை கையில எடுத்து அடிச்ச உடனே பறந்து போயிருச்சான். அப்படி பாட்டு எல்லாரும்
அடிச்ச உடனே பறந்து போய் வச்சான். இப்போ மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா மரம். என்னது மரம். இப்போ இந்த ஐயா நீங்க நம்மளுடைய விஷயங்கள் நிறைய நீங்க படிக்கணும். ஏன்னா நம்மளாம் எப்படி மாற்றப்பட்டிருந்தோம், எப்படிலாம் கார்பரேட் வந்துட்டாங்க, இந்த விஷயங்கள்லாம் நீங்க சேர்க்க